தீபிகா மேடம் இப்போ உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி மேல அவங்களுக்கு கோவம் இருக்கு. எல்லாமே ஓகே. ஆனா அவங்களும் ஐஸ்வர்யா அப்படிங்கிற ஒரு பொண்ண பெத்தெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெண்பாவ காயப்படுத்துறோம். அதாவது ஒரு சின்ன குழந்தைய காயப்படுத்துறோம். அதுவும் இல்லாம தன்னோட பொண்ணு ஏஜ்ல இருக்கக்கூடிய, தன் பொண்ணு கிளாஸ்ல படிக்கக்கூடிய தன் பொண்ணோட ஃப்ரெண்டையே இப்படி கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கண்டிப்பா நம்ம மல்லி இது எல்லாத்துக்குமா சேர்த்து மரண அடிய திருப்பி குடுக்க தான் போறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதே மாரி இப்போ நம்ம வெண்பா அதாவது இங்க அந்த 100 மீட்டர்ஸ்ல ஓடுறதுக்காக அதாவது எல்லா குழந்தைங்களையும் ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அதுல வெண்பாவும் ஓடுறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம அதுல இந்த கண்ணாடி துண்டுகளையும் இந்த ஆணிகளையும் போட்டு வச்சு நம்ம வெண்பாவை ஓட விடாமலும், அதே மாதிரி இதுல செலக்ட் ஆக விடாமலும் வந்து பண்ணிட்டாங்க. இது உண்மையிலேயே நம்ம வெண்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஐஸ்வர்யா கூட சேர்ந்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உண்மையிலேயே வெண்பா ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாங்க. அதாவது அதாவது இதுல இருந்து விலகிக்கிறதுக்கு தயாரா தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே ஐசு கூட நம்ம ஓடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வெண்பாவோட மனசுக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இதை யாரும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களால சொல்லவும் முடியாது, ஒண்ணும் முடியாது. ஏன்னா இந்த தீபிகா மேடம் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது எத்தனையோ விஷயத்துல பாத்துட்டாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ஒரு விஷயத்துல இப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு மோசமா நடந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்த இப்போ நம்ம மல்லி சும்மா விட போறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இந்த தீபிகா மேடத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா இப்போ அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி அந்த ஆடியோ மல்லியும் விஜயும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னாலுமே கூட இப்போ தீபிகா மேடத்துக்கு இப்போ அவங்களுக்கு கொஞ்ச நாள் அதாவது வேலை இல்லாம இருக்கு இல்லையா? அதாவது அவங்கள இப்போ சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலயும் தீபிகா மேடம் பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ மல்லி, விஜய் அடுத்ததா நம்ம தீபன் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நேரா ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பி போக போறாங்க. அதாவது புதுசா வரக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்து எல்லா டீட்டெயிலுமே பேசுறதுக்காக. ஏன்னா தீபிகா மேடம் இல்லாத இடத்துல இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபீல் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கவின் எல்லாம் எங்க இருக்கான், என்ன ஏது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி இந்த கிரவுண்ட்ல இப்போ இந்த தீபிகா மேடம் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்களே அதுல கண்ணாடி துண்டெல்லாம் போட்டுட்டு என்ன டிராமா பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் அந்த ஒரு அவசியம் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு விஷயம் கூட. அதே மாதிரி இப்போ நம்ம தீபிகா மேடம் இந்த ஒரு விஷயத்த இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் மல்லியும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி தீபிகா மேடம் அங்கிருந்து மாசா டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது கடைசியில நம்ம மல்லி பயங்கர கோவத்தோட இந்த தீபிகாவை பல்லாருன்னு கண்ணத்தை மேலேயே விட ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தீபிகா மேடம் அதாவது தீபிகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதுவும் பண்ணாம இருந்திருந்தாங்க. ஆனா இப்போ தீபிகா மேடம் அவரு அதாவது சஸ்பென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி பல்லாருன்னு கண்ணத்தை மேலேயே ஆரஞ்சிட்டு இவ என் பொண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நான் பெத்தெடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நான் பெத்தெடுக்கல அப்படின்னாலுமே கூட இவ என்னோட பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழுக்க ஒரு அறையை கொடுத்து இப்போ நம்ம மல்லி தீபிகா மேடத்துக்கு சொல்றாங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்காக அதாவது இதுக்கு மேல என் பொண்ணை ஏதாச்சும் சீண்டணும்னு நினைச்சேன் அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏற்கனவே என் பொண்ணை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறேன்ற பேர்ல நல்லா கொடுமை பண்ணீங்கல்ல அந்த ஒரு விஷயத்திலயே நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அதே மாதிரி இதுக்கு மேல நான் நான் இந்த விஷயத்தெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தீபிகா மேடம் அப்படியே பயங்கர கோவத்துல நின்றுட்டு இருக்காங்க. அதாவது உங்க பொண்ணு வயசு தானே ஆகுது என் வெண்பாவுக்கும், இப்படி என் வெண்பாவை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு தோணுச்சு, இப்படியெல்லாம் கூட ஒரு மனுஷிக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவும் கோவமா பேசுறாங்க. அதே மாதிரி தீபிகா மேடத்துக்கிட்ட நீங்க எங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த கேஸ்ல அடுத்துதான் மிகப்பெரிய திருப்பமும் வரப்போகுது. அதாவது நீங்க இந்த கேஸ்ல இல்லைனாலே போதும், அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். உண்மையான குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தீபிகா மேடம் அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மல்லி இருந்துட்டு இந்த ஒரு அதாவது தீபிகா மேடத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா தான் பொண்ணு கூட வெண்பா இப்போ அந்த ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி
ஆனா நம்ம மல்லியும் விஜயும் இதை இப்படியே விட போறது கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம மல்லி வந்து வெண்பாவுக்கு நல்லா மோட்டிவ் கொடுத்து கண்டிப்பா இதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். அதுவும் இல்லாம ஏற்கனவே வெண்பாவோட கால்லாம் வந்து லைட்டா அங்கங்க இருக்கு, ரத்தம் வேற வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால வந்து இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஆனா மல்லியும் விஜயும் கொடுக்குற மோட்டிவேஷன், அடுத்ததா வெண்பாவோட காலே அடிபட்டிருந்தாலுமே கூட இந்த ஒரு போட்டியில வந்து வெண்பாவும் ஐஷுவும் தான் வந்து ஜெயிக்க போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா தீபிகா மேடம் நினைக்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்ம மல்லி நடக்க விடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் வெண்பாவுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது, அதே மாதிரி வெண்பா வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தோத்தும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது உண்மையிலேயே தீபிகா மேடத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். என்ன பண்ணாலும் இந்த மல்லி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருக்காளே, இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து இந்த தீபிகா மேடம் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் அந்த அதாவது தீபன் இருந்துட்டு ஏற்கனவே வந்து ஆஹ் தீபிகாவோட குணம் தெரிஞ்சது தானே. இப்ப நேரா போயிட்டு வந்து நம்ம அந்த போலீஸை வந்து பார்க்கலாம். அவங்க கிட்ட வந்து டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்லி உண்மைய வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி இங்க இருந்து கிளம்பியும் போக ஆரம்பிச்சுறாங்க. தீபிகா மேடத்துக்கு தான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஏமாற்றம் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல மல்லி மேல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.